ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டீங்களா? அது எப்படி நடந்தது? லைஃப்ல அன்பார்ச்சுனேட்லி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். அதுல இதுவும் ஒண்ணு. எப்படி பாஸ் ஆனீங்க டெஸ்ட்? அதான் எனக்கே தெரியலையே. தெரிஞ்சிருந்தா நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லிருக்க மாட்டேன். சில விஷயங்கள் தெரியாம இருக்கிறது நல்லதுதான். உலகத்துல 7 விதமான அதிசயங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. 8வது அதிசயமா நான் 12வது பாஸ் ஆனதை குறிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து நீங்க எல்லா சப்ஜெக்ட்லயுமே கரெக்டா பார்டர் மார்க் வாங்கி பாஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்? விட்டுதான். புரியல தம்பி. இல்ல டெய்லி எக்ஸாம் அப்போ இந்தியா பார்டர்ல இன்ஜிடி குச்சினே படிச்சேன். அதனாலதான் 12th எக்ஸாம்ல பார்டர் மார்க் வாங்கி பாஸ் ஆயிருக்கு. இந்த பார்டருக்கு அந்த பார்டர் தான் காரணம். அடுத்த கேள்வி, 12வது பாஸ் பண்ணிட்டீங்க, அடுத்து என்ன பிளான்? அடுத்து என் 12th புக் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கைலாங்கல்ல போடணும். அந்த காசை வச்சு பொன்னியின் செல்வன் படத்துக்கு போலான்னு இருக்கேன். உதவியை பாக்க. அடுத்து நீங்க நீட் எழுதி டாக்டருக்கு படிக்க போறதா ஊர் ஃபுல்லா வதந்திகள் பரவிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லிட்டீங்களே வதந்திங்க. இல்ல ப்ரோ, நீங்க இல்ல நான் இது வரைக்கும் நோட் எடுத்தே எழுதுல. இதுல நீட் எழுதணுமா? கண்டிப்பா சொன்ன ஒரு பைத்தியமா இருப்பா. இதை நம்பரும் ஒரு சைக்கோவா இருப்பா. நீங்க சைக்கோவா? இல்ல பிரதர், அதுக்கு சொல்ல. அடுத்த கேள்வி பிரதர், நீங்க 12வது பாஸ் ஆகணும்னு உங்களை முதல்ல வாழ்த்துனது ஸ்டாலின் சார். அப்படியா? இல்ல முதல் டைம் கால் பண்ணா நான் எடுக்கல. சொந்தக்காரங்க விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2வது கால்ல தான் நானே அட்டன் பண்ணேன். ஆக்சுவலா ஒரு 1.5 மணி நேரம் பேசினாரு. எல்லாத்தையுமே காரணம் யாருன்னே தெரியாத ஒரு பையன் பக்கத்துல பெஞ்ச்ல வந்து உட்கார்ந்தான். நிறைய விஷயங்கள் காட்டினான். உண்மையாவே ரொம்ப அவனுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா யாருன்னே தெரியாத ஒரு ஆசிரியர் நான் அடிச்ச கதைக்கெல்லாம் மார்க் போட்டு என்ன இந்த அளவுக்கு பாஸ் பண்ணி வச்சிருக்காரு. உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்த பிரஸ் மீட்டுக்கு எல்லாருக்கும் நன்றி. நன்றி.